Hi guys, welcome to Santhu Crafts. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how to make party blaster at home தான். அதுக்கு இந்த மாதிரி திக்கான ஏதாச்சும் A4 ஷீட் ஃபோல்டபுள் A4 ஷீட்டாக எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட நான் செய்கிறது பாருங்கள், அந்த மாதிரி டாய்லெட் ரோல் பேப்பர் இருக்கும்ல, அந்த இதில் அந்த டாய்லெட் ரோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ரோல் இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கும் போது இங்கே நான் டபுள் சைட் டேப் இல்லைனா க்ளூ போட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இது ஸ்டிக்காக நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் டபுள் சைட் டேப் தான் போட போகிறேன். டபுள் சைட் டேப் இது கொஞ்சோண்டு நான் எடுத்துகிட்டு அந்த இதில் ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் அந்த இது பாருங்கள், அந்த இது முன்னாடி ஒட்டணுமா பின்னாடி ஒட்டணுமா உங்களோட ஆப்ஷனல் தான். அது எனக்கு இப்படி வரனால அந்த இது இப்படி மடக்கும் போது அந்த இது கீழே வரணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் கீழே ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி இப்போ இந்த இதை ஒட்டிட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம ஸ்டிக் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ ஒன்று விட்டு இன்னொரு இது ஸ்டிக் பண்ணும் போது அதனால கேப் இல்லாமல் ஸ்டிக் பண்ணுங்க. ஆனால் நடுவில் கேப் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இது நல்லா டைட்டாகவும் கிடைக்கும், அந்த இது ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் வேஸ்ட்டான கார்ட்போர்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நிறையா தெர்மாக்கோல்ஸ் அதுக்கு வாங்கும் போதெல்லாம் அது கூடயே சேர்த்து கொடுப்பாங்க. ஃப்ரிட்ஜு, டெலிவிஷன் அந்த மாதிரி வாங்கும் போது அது கூட இந்த மாதிரி அட்டை அப்புறம் தெர்மாக்கோல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எதுக்கு நான் சிசர் வச்சு இது பண்ணேன்னா கையில் வைக்கும்போது கையில் ஒட்டிக்கிறோம். ஸோ சிசர்னால் லைட்டாக தான் ஒட்டும். ஸோ அந்த மெட்டல் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த இதை நான் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். இது எனக்கு ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை கட் பண்ணிடுவேன் கொஞ்ச நேரத்தில். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம இந்த கடைசி இடத்துலையும் நம்ம டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்க போகிறோம். இந்த இதுக்கு நீங்கள் ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இந்த மாதிரி பிட்டாக போட்டு ஒட்டினாலும் ஓகே தான். வேணும்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் நான் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிடுவேன். இப்போ இந்த மாதிரி பண்ணக்கப்புறம் நல்லா டைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த இதை கொஞ்சம் நேரத்துக்கு க்ளூ போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். அதுவே டபுள் சைட் டேப்பில் ஃபுல்லாக போட்டிங்கன்னா காய வைக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இது நடுவில் கேப் இருந்துச்சு. ஸோ இந்த கேப்பில் நான் என்னது போட போகிறேன்னா க்ளூ, ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிளியர் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் க்ளூ கன், ஃபெவிக்விக் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒயிட் க்ளூ இருந்துச்சு. ஸோ நான் ஒயிட் க்ளூவை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒயிட் க்ளூ நான் 2-3 வீடியோஸில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபேபர் கேஸ்டல் எனக்கு நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ நான் ஃபேபர் கேஸ்டல் வாங்கினேன். உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு தோணுச்சா நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். வேணால் அந்த இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் போய் வாங்கிக்கோங்க. அதில் 250 ml 100 ml 250 ml வரைக்கும் விற்கிது. ஏன் 10 ml கூட விற்கிது. நம்ம இந்த குட்டி ஃபெவிகால் பாட்டில் இருக்குல்ல, அந்த சைஸில் கூட இந்த இது விற்கிது. எனக்கு பெருசாக வேணும்னு தோணுச்சு. ஸோ நான் பெருசாக வாங்கியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே போடுறதுக்கு பேப்பர்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பேப்பர்ஸ் பழைய புக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லைன்னா வேஸ்ட் பேப்பர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கிழிச்சு போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி கிழிச்சு போட்டு வச்சுருக்கேன். அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா ஒரு பலூன் தேவைப்படும். அந்த பலூனில் இருக்க ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 3 ரூபி பலூன், 5 ரூபி பலூன் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த காய வச்சுருந்த அந்த ரோல் எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிருக்கு நம்மளுக்கு. நான் ஒரு 2 hours கிட்ட வச்சு நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு இப்படி இருக்குது. 2 hours நம்மளுக்கு தேவையில்லை, 1/2 hour கூட போதும் தான். இப்போ இந்த பலூனை இந்த இதோட எட்ஜில் நம்ம மாட்டிக்க போகிறோம். நான் மாட்டிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். அந்த இதோட பலூன் இந்த மாதிரி சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பேப்பரை இப்போ நம்ம இந்த இதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சுருந்ததில் இந்த பேப்பரை நம்ம போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு அந்த பலூனை பிடிச்சி நம்ம இழுக்கும்போது நம்மளுக்கு அந்த பார்ட்டி பிளாஸ்ட் மாதிரி நல்லா அந்த இது வரும். நீங்கள் இந்த இது கடையிலலாம் போய் வாங்கினீங்கன்னா 100 ரூபா 500 ரூபா அந்த மாதிரிலாம் விற்கும். இதனால் ஈஸியாக பலூன் ஜஸ்ட் 3 rupees இந்த மாதிரிலாம் 3 rupeesல நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த பேப்பர்ஸ்லாம் நான் போட்டுட்டேன். இப்போ இந்த இது நம்ம இழுத்து பார்க்கலாம். இது இழுத்து பார்க்குறது நான்
செப்பரேட் வீடியோவாக எடுத்தேன். பட் ஆனால் வந்து அந்த இது என்ன ஆச்சுன்னு தெரில, டெக்னிக்கல் ப்ராப்ளமால் டெலீட் ஆயிடுச்சு. பட் ஆனால் வெடித்ததை நான் வந்து தனியாக ஃபோட்டோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். நல்லா எனக்கு ஃபுல்லாக வச்சு விளாண்டேன். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.